இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் மாமா என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேலை கிடைக்காம போனதுக்கு நான் காரணம் இல்ல மாமா. இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாமா. நான் செய்யாத தப்புக்கு நீங்க என்ன உங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க இப்படி சாப்பிடாம போனது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. நான் பண்ணாத தப்புக்கு ஏன் மாமா எனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? டேய், எதுக்குடி இங்க வந்த? நான் ரூம்ல இருக்கிறப்ப என் ரூம்குள்ளே வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். நினைச்சேன்டி நீ இப்படிதான் பண்ணுவான்னு நினைச்சேன். நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் என்ன போக விடாம தடுக்கிறதுக்கு நான் உங்க பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி நடிச்சிட்டு இப்ப நைஸா திரும்ப வரலான்னு பாக்குறியா? நான் சத்தியமா அப்படியெல்லாம் நினைச்சு வரல மாமா. அப்புறம் எதுக்கு வந்த? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வந்தேன். உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, கிளம்பு. நான் உங்களை விட்டு மொத்தமா போகணும், அதான மாமா உங்களுக்கு வேணும். அத பத்தி பேசதான் வந்தேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா நீங்க ஆசைப்படுற மாதிரியே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு என் வீட்டுக்கே போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்க வாழ்க்கையிலே வரமாட்டேன். நீ சொல்றது எதுவும் நம்ப முடியலையே. திடீர்னு ஏன் இந்த முடிவு? அதுவும் நான் அவ்வளவு சொல்லியும் போகாம இப்ப நீயா வந்து போறேன்னு சொல்ற? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அப்படி எல்லாம் சத்தியமா எதுவும் இல்ல மாமா. அப்ப இந்த முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்? அத முதல்ல சொல்லு. ஏதோ ஒரு காரணம், அது தெரிஞ்சு உங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல மாமா. நான் உங்களை விட்டு போகணும் தானே நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உன்னை நம்ப சொல்ற? காரணத்தை கேட்காதீங்க மாமா. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ஏன் மேல சத்தியம் பண்ணணுமா சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணணுமா சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல கோவில்ல வச்சு சாமி மேல சத்தியம் பண்ணணுமா, நான் செய்யறேன் மாமா. நீ யார் மேல சத்தியம் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன். அப்ப நான் வேற என்ன செஞ்சா நீங்க நம்புவீங்க மாமா? என் மேல சத்தியம் பண்ணு. ஆனா அந்த மேனேஜர் விஷயத்துல கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருந்து தோல. ஏன்னா பிரச்சனை சின்னதா இருந்தா அடிபட்டு தெரிஞ்சுட்டோன்னு விட்டுறலாம். ஆனா இந்த பிரச்சனை அப்படி இல்ல. நீ மாட்டினன்னு வை, உன் வாழ்க்கையே சிக்கலாயிரும். அதுக்காக தான் நான் உன்னை அதுல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. இல்ல கரிகாலன் நினைக்கிற மாதிரிலாம் மேனேஜர் இல்ல. அவர் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. கரிகாலன் அவனா நினைச்சுக்கிட்டு ஏதோ சொல்றான். சரி அழுகாதடி. சரிடி, அதையே நினைச்சிட்டு திரும்ப திரும்ப அழுதுட்டு இருக்காத. முதல்ல அழுகை நிறுத்து. குடும்ப கஷ்டத்துக்காக அழுகாத. சரிடி, கொஞ்சம் அமைதியா இருடி, அழுகாத. பாத்துக்கலாம். என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்காங்க? நம்ம மேனேஜர் இவகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான். வேணுனே இவ தோளை தொட்டு தொட்டு பேசியிருக்கா அந்த மேனேஜர். சரி அழுகாத, விட்ரி. மேனேஜர் அவ்வளவு தப்பான ஆளா? அழாதடி. பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப ரொம்ப தப்பானவன். டீசென்ட்டா நடந்துக்கிற மாதிரி காட்டிப்பான். ஆனா சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்கான். கல்லுக்கு சேலை கட்டினா கூட விட மாட்டான் அவன். இங்க ஒர்க் பண்ற நிறைய பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நான் தான் இந்த ஆபீஸ்ல எல்லாம், நான் நினைச்சா எதுவும் செய்ய முடியுங்கிற மாதிரி பேசி அவங்க மேல கைய வைப்பான். அவன் மேல கோவப்பட்டா வேலை போயிருமேன்னு பயந்து எல்லா பொண்ணுங்களும் கண்டும் காணாம போயிடுவாங்க.
சரி விடு விடு. சேத்துல விழுந்த எருமை ஒண்ணு உன்னை உரசிட்டு போனதா நினைச்சுக்கோ. வருத்தப்படாத, அழாத விட்ரி. கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்டி. அப்ப கரிகாலன் சொன்னது எல்லாம் உண்மைதானா? அவன் சொன்னதை புரிஞ்சுக்காம நான் தான் அவனை தேவையில்லாம திட்டிருக்கேனா? விடு விடு, அழுவாதடி. சரி, நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. ம். சரி வா போலாம். நந்தினி, உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. இந்த ஆளு எதுக்கு இப்ப நம்மளை கூப்பிடுறான்? போகாமலும் இருக்க முடியாதே. என்ன நந்தினி, ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க. வாட் ஹேப்பன்? ஹவ் இஸ் கோயிங் யுவர் ஒர்க்? ஹே, sit down. What happened, நந்தினி? உள்ள வந்தும் ஏதோ திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்க. நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டா எதுவும் ஆன்சர் பண்ணாம இருக்க. ஆஹா, நத்திங் சார். எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. குட். இங்க பாரு நந்தினி, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து என்கிட்ட சொல்லு. ஐ கேன் ஈஸிலி சால்வ் இட். ஓகே? ஓகே சார். நந்தினி, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். அண்ட் யூ நோ, இந்த ஆஃபீஸில் யூ ஆர் எ ட்ரெயினி. உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீ பெர்மனண்ட் ஆக போறியா இல்லையான்றது முடிவாகும். உன்னோட பெர்ஃபார்மன்ஸை ரிப்போர்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நான் தான். ஸோ இந்த ஆஃபீஸில் நீ பெர்மனண்ட் ஆக போகிறது இல்லை ஆகாமல் போகிறது என் கையில் தான் இருக்கு. இப்பதாண்டா நீ இத்தனை நாளா பேசினதுக்கான அர்த்தம்லாம் எனக்கு புரியுது. எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணினா, ஐ மீன் கோஆப்ரேட் பண்ணினா, இந்த ஆஃபீஸில் நீ பர்மனண்ட்டாக இருக்க முடியும். நந்தினி எங்க போனா? ஆளையை காணுமே. சரி, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏங்க, நந்தினி எங்க? மேனேஜர் ரூமுக்கு போனானே.